நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நிகழ்காலம் மட்டும்தான். எதிர்காலமும் இறந்த காலமும் நம்ம பக்கத்திலே இருக்கும். ஆனா எல்லார் கண்ணுக்கு தெரியாது. எவ்வளவு பணத்தை மிச்சம் படுத்தலாங்கிற சிந்தனை இயல்பாவே ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அது சக்தி கிட்ட இருக்கு. அப்போ அனிதாக்கு அந்த திறமை இல்லைன்னு சொல்றியா ருத்ரா? அந்த திறமை என் பொண்ணுக்கு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். போக போக அவ அதை வளர்த்துப்பா. ஏன்னா இவ ஏறத்தும் என்னோட ஜீன். மலரக்கா, நான் வந்துட்டேன். பாத்தியா அனிதா, உன் அம்மா வழக்கம் போல அந்த வேலைக்காரிய ஹீரோயினி ஆக்கிட்டு உன்னை டம்மி ஆக்கிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய ஆர்வத்தோட அவ்வளவு பெரிய லிஸ்ட போட்டு 5 மணி நேரம் செலவு பண்ணி வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்தா. ஆனா உன் அம்மா என்னடானா சக்தி மாதிரி வீட்டு நிர்வாகத்தை சிக்கனமா கவனிச்சுக்கோன்னு அவளை டீச்சர் ஆக்கிட்டு அவகிட்ட நீ பாடம் படிக்கிற ஸ்டூடெண்டா இருன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. வேலைக்காரிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பெத்த மகளை இப்படி மட்டம் தட்டுற தாய இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு உன் அம்மா சக்தி கிட்ட சொல்லி கையில குச்சியோட போய் அனிதாக்கு வீட்டு நிர்வாகத்தை அடிச்சு சொல்லி கொடுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எதுக்கும் நீ எல்லாத்துக்குமே தயாராவே இரு அனிதா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவளை அப்படியே சதற அடிச்சிருவேன். நான் பார்க்குறேன். நான் யாருன்னு தெரியுதா? தெரியுது. அந்த கேசவனோட அல்லக்கை தானே நீ? ஏய், யாரை பார்த்த அல்லக்கைன்றா? நான் அவரோட வலது கை, புரிஞ்சுதா? நீ சொன்ன மாதிரி வேற யாருன்னா சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, என் நேரத்துக்கு தலையை தண்ணியாக கழட்டி எடுத்துருப்பேன். உன்னையா விட்டு வைக்கிறேன் தெரியுமா? நீ அண்ணன் கேஸ் உன்னோட ஆளு, அதான். ஏய், அவனோட ஆளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த மரியாதை கெட்டுரும் பார்த்துக்கோ. வழி மறிச்சு பம்பு இழுக்காம ஒழுங்கு மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு போ. அதான் உனக்கு நல்லது. தவறு, என் அண்ணன் எனக்கு கொடுத்துருக்கிற வேலையை உன்னை எங்கே பார்த்தாலும் தூக்கின்னு போய் அவர் முன்னாடி நிப்பாட்டுறது தான். நான் அதை செஞ்சுதானே ஆகணும். நீங்களாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டாயம் கல்யாணம் பண்றது உங்களுக்கு பாவமா தெரியலையா? ஐயோ ஐயோ, உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாம வருது. பாவன்றது தொழிலா பண்றவன்ட்ட பாவத்தை பத்தி பேசுறியே, உன்னாண்ட என்னத்த சொல்றது? உன்னை என் அண்ணனாண்ட கூட்டிட்டு போனேன்னு வையே, அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் தெரியுமா? வாங்க நீ. கையை விடு. டேய், கையை விடு. 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 ராஸ்கல், இப்ப நான் குரல் கொடுத்தேன்னு வை, அக்கம் பக்கத்து ஆளுங்கெல்லாம் வந்து உன் தோலை உரிச்சு எடுத்துருவாங்க. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்கிட்ட பம்பு பண்ணாம அப்படியே ஓடி போயிரு. நீ குரல் கொடுத்தா மாதிரியால ஒரு பொண்ணுக்கு ஆபத்து வந்துருச்சு, வாங்க போய் காப்பாத்தலான்னு எல்லாரும் ஓடி வந்துடுவாங்களா? எங்க ஐயோ அம்மானு கதறி கூப்பிட்டு தான் பாரு, யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். அப்படியே எவனாவது தெரியாம வந்தாலும் என்னை பார்த்ததும் தெரிச்சு ஓடிடுவான். அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் ஐயாவுக்கு பவர் இருக்கு. இந்த பாரு,
எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா என் பின்னால வந்துரு, அதான் உனக்கு நல்லது. வா. ஏய், ஓடாதே. என்கிட்ட ஓடி தப்பிக்கல முடியாது. நில்றே, ஓடாத. நில்றே. ஏய், ஓடாத. ஏய், சொன்னா கேளு, ஓடாத. ஏய், ஓடாத. நான் தான் சொன்னேன்ல, நீ என்னண்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு. சிறுத்தைகிட்ட இருந்து மானு எத்தனை முறை தப்பிச்சு ஓடினாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பா மாட்டி தான் ஆகணும். அப்படிதான் நீ இன்னைக்கு மாட்டிக்கிட்ட. ஏன்டா என் வாழ்க்கையை அழகி பாக்குற? விருப்பம் இல்லைன்னா என்னை விட்டுட்டு போக வேண்டியது தானே? என்னை விட்டுடா. நீ என்ன கெஞ்சினாலும் வேலைக்கு ஆகாது. நீ அண்ணனுக்கு பொண்டாட்டி ஆகணுங்கிறது உன் தலையெழுத்து. அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இப்ப நீ எந்திரி. வா வா. வாடி. வாடிட்ட. எந்திரி. அம்மா என்ன சீனப்பட்டுக்கிட்டு எதிரி. ரொம்ப அடம் பிடிக்காத. வா வாட்டு சொல்றல. சொல்றேன். எந்திரி. 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 சக்தி, ஐயா, என்னாச்சுமா? நீங்களா? எந்திரிமா முதல்ல. எந்திரி. என்னம்மா? என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏய், நான் யாருன்னு தெரியாம என்னையே கை நீட்டி அடிக்கிறியா? என் மேல கை வச்சவன நான் சும்மாவே விட்டதில்ல. இன்னைக்கு உன் சாவு என் கையாவதான். ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை புள்ள கைய பிடிச்சி இழுப்ப? என்னடா, கோட் சூட் போட்டுட்டு கார்ல வந்ததுனால என்ன பழம் நினைச்சிட்டியா? உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிற பலம் எனக்கு இருக்கு. இப்போ உனக்கு பிராக்டிக்கலா புரிஞ்சிருக்கும், சரியா? இனிமே எப்போ உன்னால சக்திக்கு தொந்தரவு வரக்கூடாது. அப்படி தொந்தரவு கொடுக்க நினைச்ச உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிருக்கும். போடா. இப்ப போறேன், ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் சத்தி, யார் இருந்தாலும் உனக்காக ரொம்ப பொங்குறான். உங்க 2 பேருக்கும் சேர்த்து இருக்கு. ஏய், வாயை மூடிட்டு அப்படியே போயிடு, இல்ல திரும்ப அடிச்சிட போறேன். போடா. பாக்குறேன் யார் அடிக்கிறான்னு. சரியான சமயத்துல வந்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ என் கூட வாமா. வாமா சக்தி. எங்க? என் வீட்டுக்கு தாம்மா கூப்பிடுறேன். ஐயோ, புடவையில ஒட்டி இருக்கிற சேரை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போ. வாமா. இல்லைங்க ஐயா, வேண்டாம். போற வழியில ஏதாவது பைப் இருந்துச்சுன்னா நான் கிளீன் பண்ணிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க ஐயா. இங்க பாருமா, உன் புடவையில ஒட்டி இருக்கிற சேரை கிளீன் பண்றதுக்கு மட்டும் நான் உன்னை கூப்பிடல. என் வீட்டையும் உனக்கு காட்டணும்னு ஆசைப்படுறேன். வாமா, வந்து கார்ல ஏறு. இந்த சேரெல்லாம் கார் சீட்ல ஒட்டிக்குமே. அதெல்லாம் பரவாயில்லம்மா. வா வா. ஏறு. என்ன மாதிரி சேத்தாண்டி வேஷம் போட்டிருக்க? அம்மனுக்கு எது வேண்டுதல? உனக்கு என்ன பார்த்தா அப்படியே தெரியுது?
என்னோட இந்த நிலைமை காரணமே உன் மகதான். என்ன சொல்ற மாதிரி? ஆமா. அப்படின்னா அவகிட்ட அடி வாங்கினியா? உன்னை இப்படி அடிச்சு துவைச்சிட்டு போற அளவுக்கு அவளுக்கு எங்க இருந்து அப்படி வீரம் வந்துச்சு? உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு மாதிரி. என்ன ரத்னண்ணா நக்கல் பண்றியா? உன் பொண்ணுகிட்ட அடி வாங்குற அளவுக்கு நான் என்ன பலவீனமானவன் நினைச்சியா? யோ, என்னோட இந்த நிலைமைக்கு உன் பொண்ணுதான் காரணம்னு நீ தானேயா சொன்ன? அதுக்கு உன் பொண்ணு தான் என்னை அடிச்சிட்டான்னு கற்பனை பண்ணிப்பியா? அவளுக்கு பக்காலத்து வாங்க வந்த ஒருத்தன் தான் என்னை அடின்னு அடிச்சுட்டு உன் பொண்ணை காரில் கூட்டிகிட்டு போகிறான். நீ ஒரு ரவுடி பையன்னு தெரிஞ்சும் பயமே இல்லாம அவளுக்காக உன்னை ஒருத்தன் அடிச்சிருக்கான்னா யார் அவன்? தெரியல, அவனை இதுவரைக்கும் பார்த்தது கூட இல்லை. ஆனா அவனை பார்த்தா ஒரு பெரிய பணக்கார மாதிரி தெரியுதுண்ணா. அது சரி, அந்த ஆளு பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்? உன் வயசு இருக்கும், ஆனா ஒன்ன மாதிரி சோப்பலாங்கலாம் இல்லை. பார்ட்டி சும்மா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு கம்பீரமா இருந்தானே. அதனால தான் உன்னை அடி பிரிச்சு எடுத்துட்டு போயிருக்கான். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. அந்த ஆளு காரு எந்த பக்கமா போச்சு? இந்த பக்கம் தானே போனாங்க. இந்த பக்கமா? சரி, வண்டியில் ஏறி உட்காரு. அந்த கார் எதுன்னு அடையாளம் காட்டு, அவன் யாருன்னு பாத்துடலாம். சீக்கிரம் ஏறு. சரிண்ணா, வண்டி என்ன அப்படியே நேரம் போன. ஏன் சக்தி, அந்த ரவுடி பையன் யாரு? அவன் எதுக்கு உன் கையை பிடிச்சு எடுத்து பிரச்சனை பண்ணா? அது ஒரு பெரிய கதைங்கய்யா. தீராத பிரச்சனையா என்னை துரத்திக்கிட்டே இருக்கு. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லுமா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நடந்துச்சு? எங்க அப்பா கேசவங்கிற ஒரு பொறுக்கி கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதை கொடுக்க முடியலங்கிறதுக்காக என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாரு. கேசவனுக்கு என்ன குறைச்சல்? அழகா இருக்கான், வசதியாவும் இருக்கான். இவ சொன்ன மாதிரி இவளை தங்க தட்டுல வச்சு தாங்குவாண்டி. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்க நீ உன் பொண்ணும் புண்ணியம் பண்ணிருக்கணும். இங்க நடக்க போறது கல்யாணம் இல்லையா, கொலை. நீ பட்ட கடனை அடைக்கிறதுக்காக பெத்த பொண்ணை உயிரோட கொல்ல போற. ஐயோ! சக்தி, போயிடுமா, போயிடு. ப்ளீஸ் போயிடுமா, உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், போயிடு. அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, அப்பா உன்னை கொண்டு சத்தியம். வச்சு இதெல்லாம் நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீ என்கிட்ட வந்து சேரணுங்கிறது தான் விதி. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நீ இழந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். அழாத. இதாங்கய்யா நடந்துச்சு. உங்க அப்பா அவ்வளவு மோசமானவரா? உன்னை ஒரு பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சிருக்காரு. ச்சே, என்ன மனுஷன் அந்த ஆளு. சக்தி, உன் அப்பா மேல கோவப்படுறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காத. இப்ப அவர் மட்டும் என் பக்கத்துல இருந்திருந்தா அப்படியே அவர் சட்டையை இழுத்து பிடிச்சு ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டு அவர் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிருப்பேன். பெத்த பொண்ணோட வாழ்க்கையவே சீரழிக்க நினைச்சிருக்காரு. உன் அப்பா மாதிரி ஆளுங்களை எல்லாம் அப்படியே கட்டி வச்சு அடிக்கணும். ருத்ரா மட்டும் உனக்கு அடைக்கல கொடுக்கலன்னா
உன் நிலைமை என்னமா இருக்கும்? எனக்கே பயமா இருக்கு. என் அப்பா அந்த நேரத்துல என்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டது உண்மைதாங்க ஐயா. ஆனா அதுக்கப்புறம் அவர் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இப்பெல்லாம் என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு. இப்படிப்பட்ட அப்பாவோட திடீர் பாசத்தை எல்லாம் நம்பாதம்மா. உனக்கு ருத்ராங்கிற பாதுகாப்பு வளையம் இருக்கு. எப்போ அவங்கள விட்டுட்டு வெளியில வந்துடாத. வரமாட்டேங்க ஐயா. அம்மாவே என்னை விட்டு வெளியில போன்னு சொன்னா மட்டும்தான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அப்படி இல்லைன்னா என் உயிர் உள்ள வரைக்கும் அவங்க காலடியிலேயே இருப்பேன். என்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி காரு கண்ணிலே தட்டுப்படலையே. அதானே எனக்கும் புரியல. கார் இந்த பக்கம் தான் போச்சு, எப்படி மாயமா மறைஞ்சதுன்னே தெரியல. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போனா பிடிக்கலாம். அந்த சக்தி நம்ம சிவா கிட்ட இனிமேலும் நெருங்கி பழக கூடாது. அதுக்கு ஒரு வழி பண்ணணும். ருத்ரா கிட்ட சிவா அனிதா கல்யாண விஷயத்தை பத்தி பேசி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா எப்படி பேசுறது? மலர், அம்மா இங்க வா. இதோ வரேம்மா. என்னங்கம்மா? ஆமா, ருத்ராவுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்? அவங்களுக்கு மாதுளம்பழம் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்குமா. அதுவும் பால் கலக்காம சக்கரை போடாம அப்படியே பழம் மட்டும் அடிச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, அதே மாதிரி 2 ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. சரி, சரிங்கம்மா. நம்ம ருத்ரா தான் இருந்தாலும் பேச போறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப எச்சரிக்கையா பேசணும். ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட ருத்ரா மாத்தி முடிவெடுப்பா. 1000 தான் தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதானே. வாயும் வயிறும் வேறதான், சொந்த பந்தமும் தூரம்தான். அதனால என்ன பேச போறோம், எப்படி பேச போறோங்கிறத நாமளே ஒரு ரிஹர்சல் பண்ணி பார்த்துட்டா என்ன? ருத்ரா, நாம ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். இவ்வளவு நாள் நாம பேசாம இருந்ததே தப்புதான். இனியும் அந்த தப்பை நாம பண்ணக்கூடாது. இது சரியில்லை. ருத்ரா, நம்ம சிவா அனிதா கல்யாணத்தை எப்ப நடத்தலாம்? பையனை பெத்த நானே சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சைலண்டாவே இருக்க? ஐயோ கோமாலாம், இப்படி பேச ஆரம்பிச்ச சொதப்பிடுவேன். என்ன பண்ணலாம்? எப்படி பேசுறது? ஒரே குழப்பமாவே இருக்கே. எத்தனையோ நாள் இப்படி யோசிச்சு தள்ளி போட்டுட்டோம். பேசாம இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு பேசலாமா? ருத்ரா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சாலே அவ பெரிய பணக்கார சம்பந்திங்கிற நினைப்பு தானாவே வந்து உட்கார்ந்துக்குது. ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சல படபடன்னு இருக்கேன். என்ன பண்ணலாம்? எப்படி பேசலாம்? ஜூஸ் ரெடிமா. என்னம்மா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கொடு. நீ போய் வேலை பாரு. போ. இவ என்ன பெரிய இவளா? கல்யாண விஷயத்த பேசுறதுக்கு நாம ஏன் பயப்படணும்? இத கொண்டு போய் கொடுத்தாலே அவ மனசு இறங்கிடுவா. ருத்ரா, என்ன? இந்தா ஜூஸ் எடுத்துக்கோ. என்ன நீங்க எதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரீங்க? மலர் எங்க? மலர் அங்கதான் இருக்கா. இருந்தாலும் என் ருத்ராவுக்கு நானே என் கையால ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடுக்கறது ஸ்பெஷல் தானே. அதான் நானே என் கையால ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். தேங்க்ஸ் அண்ணி. குடி. செம்ம டேஸ்டா இருக்கே. இந்த மலர் ஒரு தடவை கூட நமக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தது இல்லையே. அடிய மலரு, இரு ஒண்ணு கவனிச்சுக்கிறேன். அது எப்படி அண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரியே ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
எல்லாமே தெரியும் ருத்ரா. உனக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரு எல்லாமே உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு கரெக்டா தெரியும். அண்ணே, நீங்க ஸ்பெஷலா வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கும் போல இருக்கே. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட ருத்ரா. முக்கியமான விஷயம்தான், ஆனா நல்ல விஷயமும் கூட. நல்ல விஷயம்னாலே கேட்கறதுக்கு எனர்ஜியா இருக்கும். சொல்லுங்க. நம்ம அனிதா சிவா கல்யாண விஷயம்தான். நீங்க இத பத்தி பேச வந்திருக்கீங்களா? நான் கூட முக்கியமான விஷயம்னு நினைச்சேன். என்ன பேசுற ருத்ரா? நம்ம பசங்க கல்யாணம் முக்கியமான விஷயம் இல்லையா? முக்கியம்தான் அண்ணி. ஆனா அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவங்களுக்கு கல்யாணம் பண்ண இன்னும் வயசு இருக்கு. 2 பேரும் சின்ன பசங்க தானே. என்ன ருத்ரா, உனக்கும் எனக்கும் வேணா அவங்க குழந்தைங்களா இருக்கலாம், ஆனா உண்மையிலே அவங்க 2 பேரும் மேஜர். ஏற்கனவே சிவா நான் யுஎஸ் போறேன்னு சொன்னா. ஏதோ நமக்கு நல்ல நேரம், அவன் போக முடியாதபடி சூழ்நிலை அவனை தடுத்துருச்சு. சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனிமேலும் எப்படி அவசரப்படாம இருக்க முடியும்? கல்யாண விஷயத்துல மட்டும் நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ருத்ரா. நிறைய விஷயத்த நம்ம பணம் கொடுத்து ஆர்டர் பண்ணாலே நடந்துரும். ஆனா கல்யாணத்துல வெறும் பணம் மட்டும் இல்ல, இன்னும் பல முக்கியமான விஷயங்கள்லாம் சரியா ஒத்து வரணும். அதனாலதான் நாம இப்பவே பிளான் பண்ணணும்னு சொல்றேன். அண்ணி, எனக்கும் இதெல்லாம் தெரியாம இல்ல. இன்னும் அனிதாவுக்கு இன்டர்னல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. அவளோட சர்டிபிகேட் கோர்ஸும் வேற கம்ப்ளீட் ஆகணும். இதெல்லாம் முடியட்டும், நெக்ஸ்ட் இயர் பேசலாம் அண்ணி. அடுத்த வருஷமா? என்ன ருத்ரா சொல்ற? ஆமா அண்ணி, அனிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவம் வரணும். பக்குவம் இருந்தாதான் குடும்ப வாழ்க்கையை அவளால நல்ல விதமா எடுத்துட்டு போக முடியும். அதனாலதான் 1 வருஷம் போகட்டும்னு சொல்றேன். ருத்ரா, உன் பார்வைக்குதான் அனிதா பக்குவம் இல்லாத மாதிரி தெரியறா. அதுக்கு காரணம் நீ இன்னும் அவளை குழந்தையாவே தான் பாக்குற. ஆனா அவ எவ்வளவு பக்குவத்தோடையும் நிதானத்தோடையும் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணி, போன் வந்துகிட்டே இருக்கு. என்னோட பிசினஸ் கால் இது. அர்ஜென்ட்டா எடுக்கணும். நாம அப்புறம் பேசலாமா? சரி ருத்ரா, நீ பேசு, நான் கிளம்புறேன். ஹலோ சார், how are you? I am fine, sir. Sure.